சிந்து பைரவி டுடே எபிசோட். சிவா ரொம்பவே கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க. அப்போ ஸ்னேகா இங்கே பாரு சிவா, எல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸ்னேகாவுடைய அப்பாவுமே வராங்க. இங்கே பாரு சிவா, நான் எவ்வளோ பேசி பார்த்தேன், ஆனால் எதுவுமே அவங்க பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் படிக்காத அந்த சிந்துவை இந்த அளவுக்கு பண்ணும்போது நீ எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லுன்றாங்க. நீ எந்த ஒரு தப்பும் பண்ணல, அவள் கழுத்தில் நீ தாலி கட்டலன்றதை நிரூபித்தா மட்டும்தான் இந்த வலிக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஸ்னேகா இங்கே பாரு, அந்த சித்து பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீ இந்த மாதிரி இருக்க மாட்டா அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. சிவா கோவப்பட்டாங்க, இருக்கிற பொருளை தூக்கி போடுறாங்க. அந்த சிந்துவை சும்மாவே விட போடுறதுலன்னு சொல்லிட்டு அப்புறமா பைரவிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு சிந்து அங்கிருந்து போயிடுறாங்க. அப்புறம் பைரவி இவனை ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரம்பங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் மூட்டை கட்டி ஒரு ஓரமாக வைக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னோட திங்ஸ் எல்லாம் இங்கே பாரு, நான் இருக்கிற வரைக்கும் இந்த ரூம் பக்கம் கூட வரக்கூடாது, உன்னுடைய மூட்டையெல்லாம் கட்டிட்டு வெளியே போயிட்டு இதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு நீ என்ன வேலைக்கு அமைச்சேன்னு நான் எப்படி பண்ண போகிறேன், அம்மா கிட்ட இதை பற்றி பேச, பெங்களூர்ல வேலைக்கு அமைச்சிட்டேன்னா ஊரும் நீ ஃப்ரீயாக சந்தோஷமாக இருக்கலாம், நான் என் பாட்டுக்கு வேலையை பார்க்கவோ நீ வேலைக்கு போகணுன்னு தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு ஆரம்பம் நினைக்கிறாங்க. உன் அம்மா கிட்ட பேசுறியா, சரி நான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் போயிட்டு அவங்களுடைய அம்மா கிட்ட அம்மான்றாங்க. சொல்லிட ஆரம்பிங்க, என்ன விஷயம், அம்மா இது மாதிரி பைரவி பெங்களூர் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறா, அவளை அனுப்பலாமே. சரிதான்ப்பா, ஆனால் இப்போ அனுப்ப முடியாது, ஏன்னா இன்னொரு 6 மாதம் போகட்டு இப்போ ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா அப்புறம் அபசகுணம்னு சொல்லுவாங்க, அதனால தான்றாங்க. நம்ம கிட்ட பேசி பார்த்து என்ன நடந்தாலும் பெங்களூர் வேலைக்கு போய் ஆகப்பட்டு பைரவி ஆரம்பத்துக்கிட்ட கத்திட்டு போயிடுறாங்க. அப்புறம் சிந்து ரொம்ப கவலையோடு இருக்காங்க. வீட்டில் வேலை செய்திச்சுட்டு போயிட்டு சமாதானப்படுத்துறாங்க. இதை அந்த வீட்டில் ஒருத்தர் பார்த்துட்டு இவங்க 2 பேரும் அப்படின்னா ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. அப்புறமா குள்ள கிட்ட அவங்களுடைய அம்மா உண்மை கேட்குறாங்க, குள்ள மறைக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட்